ஆம்பூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அருகருகே நிகழ்ந்த 3 சாலை விபத்துகளின் சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னையை சேர்ந்த இளைஞர்கள் சுற்றுலாவிற்காக வேன் மூலம் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு சென்றுள்ளனர். அப்போது ஆம்பூர் அருகே சென்றபோது வேன் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து சென்னையை சேர்ந்த தம்பதியினர் கார் மூலம் ஒசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சாலையோர தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் தம்பதியினர் காயமடைந்தனர். இவ்விபத்துகள் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் அமைச்சரின் உதவியாளர் மகனின் கொடுமையால் தனது மகள் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த தம்பதியினர் செழியன் கிருஷ்ணவேணி. இவர்களின் முதல் மகளான சுவாதிக்கும் வீட்டு வசதித்துறை அமைச்சரின் உதவியாளரான ரமேஷ் என்பவரின் மகனான தானேஸ்வரனுக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. தானேஸ்வரன் லண்டனில் பணிபுரிந்து வரும் நிலையில் சுவாதியையும் தன்னுடன் அழைத்து சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் சுவாதி மீண்டும் சென்னை திரும்பி தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். மேலும் விவாகரத்து கோரியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் சம்பவத்தன்று இரவு சுவாதி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் தனது மகளின் தற்கொலைக்கு அவரது கணவரின் குடும்பம்தான் காரணம் என கூறி சுவாதியின் பெற்றோர் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாகில் 40,000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ள திமுக ஆட்சியை மக்கள் விரைவில் வீட்டிற்கு அனுப்புவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரின் மீது பாலியல் வன்கொடுமை தொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் நிறுவனம் மூலம் 1000 கோடியில் தொடங்கி 40,000 கோடி ரூபாய் வரை கொள்ளையடித்த திமுக ஆட்சியை மக்கள் விரைவில் அகற்றுவார்கள் எனவும் விமர்சித்தார். 1000 கோடியிலிருந்து 40,000 கோடின்னு சொன்னா ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல 1,75,000 கோடி அடிச்சீங்களே, அப்போ இந்த மக்கள் எப்படி உங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்களோ அதே போல 40,000 கோடியிலே டாஸ்மாக் ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஆரணி மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே தயாராகிவிட்டார். திருவள்ளூர் அருகே கல்லூரி மாணவன் வெட்டி கொடூர கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவரது மகனான 19 வயதான லோகேஷ் என்பவர் திருவாலங்காடு அடுத்த சின்னமாப்பேட்டை பகுதியில் உள்ள தனது உறவினரின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று திருவாலங்காடு அருகே மர்ம நபர்கள் சிலர் லோகேஷை 15 இடங்களில் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் லோகேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மோப்பநாய் மற்றும் கைரேகை வல்லுநர்கள் குழுவுடன் தடயங்களை சேகரித்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் பேருந்திலிருந்து இறங்கிய போது கவனக்குறைவாக பேருந்தை இயக்கியதால் மூதாட்டி சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் கழுகர்கடை பேருந்து நிலையத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை மதிச்சியத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் இயக்கினார். இந்நிலையில் பேருந்தில் பயணித்த மூதாட்டி கீழவாசல் பகுதியில் இறங்கி சாலையை கடக்க பேருந்தின் பின்புறம் சென்றபோது கவனக்குறைவாக ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சாராய ஆலை அதிபர்கள் முதல்வராக இருந்தால் 1000 கோடி ரூபாய் ஊழல் நிகழத்தான் செய்யும் என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தன்னை அவதூறு பரப்பும் செய்திகளை உடனுக்குடன் ஒளிபரப்பும் ஊடகங்கள் தாங்கள் நடத்தும் போராட்டத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில்லை என வேதனை தெரிவித்தார். திமுக ஆட்சியில் வீட்டை விட்டு அச்சத்துடனே வெளிவரக்கூடிய சூழல் இருப்பதாகவும் தமிழ்நாடு கொலை நகரமாக விளங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் டாஸ்மாக் விவகாரம் குறித்து அண்ணாமலை கூறிய கருத்துக்கு பதிலளிக்க மறுத்த அவர், மும்மொழி கொள்கை குறித்து பேசும் திமுகவினர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் குஜராத்தில் மட்டும் மீனவர்கள் பாதுகாப்புடன் வாழும்போது தமிழகத்தில் அந்த சூழல் ஏன் இல்லை எனவும் கேள்வி எழுப்பினார். திரும்ப நான் இந்த ஊடகங்களை மதிக்கிறேன். மக்களுக்கு செய்தியை கொண்டு போகிறதுக்காக தொடர்ச்சியாக அவங்கள சந்தித்து அது சரியோ தவிர நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கேன். ஆனால் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நான் முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகளுக்கு போராடும் போது நீங்கள் ஏன் இந்த போராட்டம்னு கூட கேட்கறதில்ல, மொத்தமாகவே வர்றதில்லை, அந்த செய்தியை கடத்துறதில்லை. 1000 கோடி இந்த சாராய டாஸ்மாக் கடையில் ஊழல், அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க. இதனாலதான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகளை எது கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே, சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது எது? அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. நாங்க போராடலாம், நீங்க போராடக்கூடாது. நீங்க தான் சோதனை நடத்தினீங்க, அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க, 1000 கோடி ஊழல்னு தெரியுது. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என வாதிடப்பட்டதை அடுத்து வழக்கின் விசாரணை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் நீர்த்தேக்க தொட்டியில் மனிதமலம் கலந்த விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் முரளி ராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனை அடுத்து வழக்கில் சம்பந்தப்பட்ட 3வருக்கும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3வருக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் 3வரையும் விடுதலை செய்ய வேண்டும் என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். 3வருக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்பந்தமில்லை, அவர்களை நீதிமன்றம் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்று A1 A2 மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகனர்களும் வழக்கறிஞர் சரவணன் தலைமையிலான வழக்கறிஞர்களும், அதே போல A3க்காக வழக்கறிஞர் பார்வேந்தன் உள்ளிட்ட மலர்மன்னன் உள்ளிட்ட வழக்கறிஞர் சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு வருகின்ற 3-4 அன்று APPனுடைய பதில் மனுக்காக நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு இந்த வழக்கின் விவாதம் நடைபெறும். எங்களை பொறுத்தவரை இந்த வழக்கில் 3வரும் இந்த நிலையிலேயே விடுவிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. சிவகாசியில் பழிக்கு பழியாக நிகழ்த்தப்பட்ட கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 2வரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்த திருத்தங்கலில் கடந்த 2024ஆம் ஆண்டு குணசேகரன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கு தொடர்பாக விளாம்பட்டியை அடுத்த முனிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து ஜாமீனில் வெளிவந்த சுரேஷை குணசேகரன் தம்பி மதனகோபால் மற்றும் அவரது கூட்டாளிகள் 4 பேர் ஆகியோர் சேர்ந்து கடந்த 16ஆம் தேதி வெட்டி கொலை செய்தனர். இவ்வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் மதனகோபால், சூரி பிரகாஷ் ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மேலும் 3வரை தேடி வந்த போலீசார் முத்துப்பாண்டி மற்றும் அருண்குமார் ஆகியோரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் அருகே மணல் கடத்த பயன்படுத்தப்பட்ட லாரியை காவல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோயில் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது மணல் சென்ற லாரியை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர்.
அப்போது மணல் கடத்தப்பட்டது தெரியவந்ததை அடுத்து லாரியை பறிமுதல் செய்த போலீசார் லாரி ஓட்டுநரை பிடித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் லோகு என்பவருக்கு சொந்தமான லாரி என ஓட்டுநர் தெரிவித்ததை அடுத்து போலீசார் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் காங்கேயம் அருகே எங்கே மணல் கடத்தப்படுகிறது என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே ஊழல் புகாரில் நீக்கப்பட்ட ஆத்திரத்தில் புதிய ஊர் தலைவரை வீடு புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த கொண்டமநாயக்கன்பட்டியில் கிராம மக்கள் ஊர் தலைவராக தேர்ந்தெடுக்கும் நபரின் தலைமையில் கோயில் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமானதாக உள்ளது. இந்நிலையில் ஊர் தலைவராக இருந்த சக்திவேல் என்பவர் திருவிழா பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையில் ஊழல் செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து ஊர் மக்கள் சக்திவேலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினர். அதனைத் தொடர்ந்து சக்திவேலின் சகோதரரான சுப்புராஜ் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் சக்திவேலின் குடும்பத்தினர் சுப்புராஜின் வீட்டிற்குள் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்தனர். இந்நிலையில் இதனை அடுத்து ஊர் பொதுமக்கள் ஊர் தலைவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்த குடும்பத்தினர் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல் நிலையத்தில் மனு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.